வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காலம் மட்டுமே ஒருவரை நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் பார்ப்போம். ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் பாடம் நடத்திட்டே இருக்க சமயத்தில் ஒரு 6-7 பேர் மாணவர்கள் உள்ளே சார், அந்த பையன் இருந்தான் பார்த்தீங்களா, நம்ம கிளாஸில் ஒரு பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப கெட்ட பையன் சார், தவறான வழியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவனை பற்றி குறை சொல்கிறாங்க. உடனே அதை ஆசிரியர் கேட்டுகிட்டே இருந்துட்டு, சரிப்பா, இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, ரொம்ப நல்லா படிப்பானே, அவனோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே கூட வந்தவங்க 2 பேரும், ஆமாம் சார், அவன் ரொம்ப நல்லா படிப்பான், அவன் கையெழுத்துலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உடனே சொல்கிறாங்க. அதே ஆசிரியர் கொஞ்ச நேரம் கழித்து, இல்லையே, அந்த பையன் தவறான நடவடிக்கையில் போகிறானே, அவன் செய்கிற செய்கையெல்லாம் நல்லா இல்லையே, ஒரு கெட்ட பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது குறை சொன்னவர்களுக்கும் அவனை பற்றி புகழ்ந்து சொன்னவர்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இவர் திடீர்னு புகழாரு, திடீர்னு அவனை பற்றி தப்பாக சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க சமயத்தில் அதில் ஒரு பையன் மட்டும் தைரியமாக சார், என்ன சார் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க, ஒரு தடவை நல்லவன்றீங்க, ஒரு தடவை கெட்டவன்றீங்க, இப்படி ஏடாவிடமாக பேசுகிறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, நான் ஏடாகூடமாக பேசலை, நான் சமநிலைமையில் இருக்கேன். அவனை கெட்டவன் நல்லவன் அப்படின்னு நான் சொல்லலை. சரி, நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவன் கெட்டவன் அவன் நல்லவன், அதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது? அவனை நீங்கள் கெட்டவன் சொல்கிறதுக்கும் நல்லவன் சொல்கிறதுக்கும் என்ன அளவுகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அதை மாணவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியல. என்னடா ஆசிரியர் இப்படி கேட்டார், அது என்ன அளவுகோல்? ஸோ எந்த அளவுகோலும் கிடையாது. நமக்கு ஒருத்தரை நல்லவனா கெட்டவனா தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் அவனாக தான் இருக்கான், அவன் செயலை அவன் செய்கிறான். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் செயலை செய்யுங்க. மொத்தனை போய் நல்லவனா கெட்டவனான்னு நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. அது அவன் செய்யும் செயலிலிருந்து அந்த காலம்தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. குட்டீஸ், இந்த கதை பிடிச்சி